எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து லாஸ் ஏஞ்சலஸ்ல டே 4ங்க. நாங்க வந்து எங்க அத்தையோட வீட்டுக்கு போறோம். அங்க வீட்ல போய் லாஸ் ஏஞ்சலஸ்ல எவ்வளோ விதமான ஃப்ரூட் மரங்க, நம்மளோட கருவேப்பிலை செடின்னு பல விதமான செடிகளை வச்சு அவங்க பேக்யார்டில் வளர்த்துறாங்க. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். அதோட சேர்த்து இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால நாங்கள் மாஸுக்கு போனோம். அவ்வளோ பெரிய சர்ச்சுங்க, அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் பற்றியுமே இந்த வீடியோவில் உங்களுக்காக கவர் பண்ணியிருப்பேன். நாங்கள் லாஸ் ஏஞ்சலஸ் வந்ததுக்கான மெயின் ரீசனே டே 5ல் தான் நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ டே 5ஓட வீடியோவும் இனி உங்களுக்கு கூடிய சீக்கிரமே இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவாகவே வரும். மறக்காமல் பாருங்கள். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே மார்னிங் இன்னைக்கு டே 4 ஆச்சு. சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பாக்கி வேலைகள். ஸோ இது வந்து ஒரு மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்ததுங்க. இந்த சர்ச்சு கம்ப்ளீட்லி ரெனோவேட்டடான்னு கூட எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. ஆனால் எனக்கு இந்த பில்டிங் வைஸ் இந்த சர்ச்சோட மாடல் எல்லாமே வைஸ் பார்க்கும்போது இட் வாஸ் லைக் வெரி ஹியூஜ் அண்ட் ரொம்ப மாடர்னாக கட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ரொம்ப பெரிய ஸ்பேஸு, எவ்வளோ பேர் மாஸ் அட்டெண்ட் பண்ண வந்திருந்தாங்க. இங்கே பாருங்களேன், அந்த கேண்டிலை அணைக்கிறதுக்காக அந்த ஒரு பெரிய இது என் வீட்டில் கூட இருக்குங்க. ஆனால் குட்டி வச்சுருப்பேன் சின்ன கேண்டில் அணைக்கிறதுக்கு. இது இவ்வளோ பெருசு இவங்க அணைக்கிறத பார்க்கும்போது அது நல்லா இருந்தது. அந்த பெல் வச்சு தான் அனுப்பாங்க. ஸோ இட் வாஸ் நைஸ் அவர் அதை பண்ணுறதை பார்க்குறதுக்கு. அண்ட் பின்னாடி அந்த சர்ச்சோட அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் பாருங்களேன், அந்த தூணு, அந்த பெரிய 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 கட்டிடங்கள், அந்த ஒரு அமைப்பு பாருங்கள், லைக் பிரமிக்கும் விதமாக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். லைக் அண்ட் ஆல்சோ மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த ப்ரேயர் பண்ணுற டைமும். எஸ்பெஷலி வந்து அந்த மியூசிக்கெல்லாம் கேட்கும்போது எப்படி இருந்தது தெரியுங்களா? நான் இந்த மாதிரியான ஒரு இது ஈஷோவோட க்ராஸில் வந்து நான் அதை பார்த்ததே இல்லைங்க. அது ஒரு வெரைட்டியாக இருந்தது அந்த ஸ்டாச்சு. அண்ட் நிறைய வந்து ரெலிக்ஸ் வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு வந்து டிஸ்பிளேக்கு இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜானோடது, செயின்ட் ஜானோடது. இந்த மாதிரி பல விதமான ரெலிக்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த கிண்ணம், அப்ப கிண்ணம், வைன் கிண்ணம்லாம் வந்து அதோட வேலைப்பாடு அந்த கிண்ணத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது ஒன்றும் எங்கேருந்து வந்தது, எப்படி யாரால் இது பண்ணப்பட்டது, யார் செலிப்ரேட் பண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வச்சுருந்தாங்க. இந்த மாதா சிலை இன்னும் என் கண்ணிலே நிற்கிதுங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு மாதா சிலை, அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் இந்த ஒரு இதுதான் வந்து ஆக்சுவலாக பழைய ஆல்ட்ரா சொன்னாங்க. இதுக்கப்புறமா தான் இவங்க இந்த மாடர்னைஸாக இது கட்டினாங்க. இதுதான் பழைய ஆல்ட்ரா இருந்தது. என்ன மாதிரி வேலைப்பாடு பாருங்கள். இன்னொரு முக்கியமாக என்ன தெரியுங்களா, இங்கே இருக்கிற நிறைய கேத்தலிக் சர்ச்சஸில் நம்ம மதர் ட்ரீசாவோட ஃபோட்டோ சிலைங்க எல்லாம் வைக்கிறது ரொம்பவும் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறேன். நம்ம ஊரில் சர்ச்சஸில் வைக்கிறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் இங்கே மோஸ்ட் பிரதானப்பட்ட நிறைய சர்ச்சஸில் இந்த மாதிரி வைக்கிறாங்க. எனக்கு அது வந்து எவ்வளோ பெரிய ஸ்தானம் அவங்களுக்காக கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆப்வியஸ்லி அந்த சர்ச்சில் ஒரு பெரிய கிஃப்ட் ஷாப் இருந்தது. ஒரு ஸ்டாச்சூஸும் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாதிரியான ஷாப்புக்கு போகும்போது ஒரு சில ஸ்டாச்சூஸ் மட்டும் நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ரியலி அது ஒரு கனெக்ட் ஆகிற ஃபீல் எனக்கு பர்சனலாக படும். ஓகேவா? அது என்னோட பர்சனலான ஒரு விஷயம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி பர்டிகுலராக செயின்ட் மைக்கேலோட ஒரு ஸ்டாச்சு வேணும் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். வீட்டுக்கு முன்னாடி வைப்போம். ஆக்சுவலாக வந்து ஈவில்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பல விதமான சைஸஸும் ஸ்டாச்சூஸும் எல்லாம் இருந்து நாங்கள் ஒரு ஸ்டாச்சுவை பார்த்து வாங்கிட்டு வந்துருந்தோம். ஸோ இது ஒரு கிஃப்ட் ஷாப்பாக தான் இருந்ததுன்னு வைங்களேன். ஸோ இன்னும் நிறைய ஸ்டஃப்ஸ் வச்சுருந்தாங்கங்க. அதுவும் இந்த க்ரூசிஃபிக்ஸ், இந்த க்ராஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. அந்த க்ராஸ் கூட நான் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் ஒரு க்ராஸ் இல்லைன்னு சொல்லி அதையுமே வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்படி அதெல்லாம் முடிச்சுட்டு நான் எங்கள் அத்தையோட வீட்டுக்கு அப்படியே ஏறினோம். போன வழிக்கு அவங்க நல்லா சூப்பராக சமைச்சு வச்சுருந்தாங்க, நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் பேக்யார்டு போய் பார்த்த ஆரம்பித்தோம். அவ்வளோ கருவேப்பிலை செடி, இது பாருங்கள் நம்ம
பெர்சிமன் ட்ரீஸு, ஆரஞ்சஸு. இது வந்து பேஷன் ஃப்ரூட் சரிங்களா. பேஷன் ஃப்ரூட்டில் அங்கிள் வேறு எனக்கு ஜூஸ் வேறு போட்டு கொடுத்தாரு. அவ்வளோ நல்லா நான் ஊரில் சாப்பிட்டது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ரம்ஸ்டிக் மரம். அதாவது இங்கே அட்லாண்டாலலாம் வராதுங்க இந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷம். இன்னும் 2-3 ஃபிக் ட்ரீஸ், பெர்சிமனும் ஃபிக் ட்ரீஸும் எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க இன்னும் நட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பச்சை மிளகாவை பறிக்காமல் விட்டு அதெல்லாம் நிறைய ரெட்டாக இருந்தது. ஸோ அதையுமே அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இங்கே வந்து ஆர்னமெண்டல் பச்சை மிளகா மாதிரி கூட கிடைக்கும். நான் டப்புன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஆர்னமெண்டல் தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சு அது வந்து க்ரீன் இது பழுக்க விட்டுட்டாங்க. அது இங்கே பாருங்கள் கொய்யாக்கா, ஐயோ கிரேப்ஸ், எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் இருந்தது. அண்டு இங்கே எனக்கு ஒரே கலிஃபோர்னியா இல்லை லாஸ் ஏஞ்சலஸ் மாதிரி இடங்கள்லாம் வந்து நம்ம ஃப்ளாரிடா மாதிரியே இன்னும் நிறைய வகையான ட்ராபிக்கல் செடியெல்லாம் வெளியே வச்சு வளர்த்த முடியும். இங்கே பாருங்கள் வாழை மரம் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இன்னொன்று எல்லா வருஷமும் உங்கள் கொலை வேற காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுவும் வந்து இன்னொரு ஷாக்கிங்காக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் பெப்பரு நல்லா காரமாக இருக்குமாம்மா. இது வந்து நம்ம பிரம்மிங்க தலைமுடிக்கு எண்ணெய் தேய்ப்போம்ல, ஆக்சுவலாக அவங்கக்கிட்டேருந்து ஒரு செடி வாங்கி வச்சு நான் வீட்டில் வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்கேன். அதுலேருந்து எண்ணெய் காய்ச்சிற ஒரு வீடியோவை நான் கூடிய சீக்கிரமாகவே நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். பிரம்மி ஆயில் தலைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கேல்ப்புக்கு, முடி வளர்கிறதுக்கு, முடி கொட்டுறது நிற்கிறதுக்கு, பிள்ளை ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அந்த எண்ணெய் காய்ச்சறது நான் வீடியோ போடுறேன். அண்ட் இது பாருங்கள் நம்ம ஆலோபினியோஸு, இதுதான் எங்களோட அத்தை. எங்கள் அம்மாவும் அவங்களும் பல ஆயிரம் கதைகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கதை இந்த கதை அப்படி என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்தியா வரும்போது பார்த்துருக்கோம், இவங்களை பின்னியுமே ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துருக்கோம். பட் இப்போ நான் பார்த்தும் கொஞ்சம் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னு வைங்களேன். பாருங்கள் பழம் எல்லாம் காய்ச்சிருந்தது. இது பேஷன் ஃப்ரூட் நல்லா பழுத்து அவங்க நல்ல டென்ட் மாதிரி அந்த அங்கிள் தான் இதெல்லாம் பார்க்குறாரு, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னும் நிறைய வாழை மரம் பின்னாடியுமே சைட்லலாம் வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம நேந்திரப்பழக்காய் அப்படின்னு தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். பட் ஐ திங்க் நேந்திரப்பழம் தான் சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு பேக்யார்ட் கார்டன் டூராக தான் இது இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எங்கள் ஆண்டி வீட்டுக்கு வந்தவங்க நானும் எனக்கு ஒரே சந்தோஷம். என்ன தெரியுங்களா, இருங்க அது வேற கத்துது. மெயின் திங் என்ன தெரியுமா, லைக் இந்த செடிங்கள்லாம் தான், ஐயோ வாழை, நேந்திர வாழை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர எக்ஸைட்டடா இருந்தது. நிறைய ஃப்ரூட்டிங் ட்ரீஸ் இருந்தது, பேஷன் ஃப்ரூட் எல்லாம் இருந்தது. ஆப்வியஸ்லி இந்த சிட்ரஸ் வெரைட்டி எதுவுமே வந்துட்டு அட்லாண்டா சைட்ல எல்லாம் வந்து வச்சு வர முடியாது, வளர்க்க முடியாது. அதை தூக்கி கொண்டு உள்ள வைக்கணும். நான் இப்போ லெமன் லைமே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது ஒரு தடவையும் உள்ள கொண்டு வந்து வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். பட் நல்ல 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 செடிங்க, வாழை, கருவேப்பிலை, லெமனு, பேஷன் ஃப்ரூட்னு வெரைட்டியா இருக்கும் போதும் அது மட்டும் இல்லைங்க, ஃபேமிலியோட ஒரு பாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட ஆண்டி அவளை மட்டும் வச்சுக்காங்க, அவ்வளோதான். ஸோ இவங்களெல்லாம் ரொம்ப வருஷம் கழிஞ்சே நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களும் இங்கே யூஎஸ் மூவ் ஆகிட்டாங்க. நான் வந்து அந்த சைடு அட்லாண்டா த்ரூ அவுட் தட் சைடு அப்படிங்கிறனால நாங்கள் இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக வர முடிகிற மாதிரியான இதுவும் இல்லை. ஸோ மீட்டிங் தெம் ஆஃப்டர் அ லாங் டைம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர். இனி நம்ம அப்படியே வந்துட்டு போகிறோம். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு இதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு இந்த லாஸ் ஏஞ்சலஸ் ட்ரிப்பு பண்ணதுக்கான மெயின் ரீசனே அதுதான். நாளைக்கு vlogல நான் அது என்னன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த கார் 5 சீட்டர் தான். இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு 8 சீட்டர் கார் மாதிரி எடுக்க போகிறோம். கொஞ்சம் பெரிய சைஸ் காராக எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. அதனால இதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு டைம் ஆச்சு. அதனால தான் இங்கேருந்து கிளம்பிட்டு நேராக இனி லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டிக்கு போயிட்டு அங்கே மாற்றிட்டு நம்ம ஹோட்டலுக்கே வருவாங்க, வந்துட்டு காரை மாற்றிக்கலாம். நம்ம அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் எடுத்துக்கிட்டோம். பிக்கப் பாயிண்ட் வச்சுக்கிட்டோம். எங்கள் கார்க்கே கொண்டு வந்து ஹோட்டலுக்கே கொண்டு வந்து ட்ராப் பண்ணோம். எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருந்ததுங்க. எங்கள் ஏர்போர்ட்டை தவிர வேறு எந்த இடத்துல இருந்து நம்ம பிக்கப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க சார்ஜஸ் போடுறாங்க. ஸோ தேங்க் காட் நாங்கள் ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்க ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தனால அதுவுமே ஒரு ஆப்ஷனாக இருந்தது, அவங்க வந்து காரை வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ அதுவுமே வந்து அதனால அதை போய் பிக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பாட் போகிற பிளான் வச்சுருக்கோம். த க்ரோவ் அப்படிங்கிறது ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கிற ஒரு ஏரியா. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சின்ன மியூசியம்ஸோடது ஒரு 1000 லைட்ஸ் வச்ச மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அதுவும் பண்ணணும்னு இருக்குது. டைம் பொறுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது ரெண்டுமே இன்னைக்கு நாங்கள் எவ்வளோ தொப்பி வச்சிருக்கோம் தெரியுங்களா? 5 தொப்பி. அதுக்கெல்லாம் 5 தொப்பி இருக்கு. You cannot tell all that. That's secret. Nope.
ஸோ நாங்கள் இப்போ சிட்டிக்கு போயிட்டுருக்கோங்க. இன்னொரு 10 minutesல ரீச் ஆயிடுவோம். So we're almost to our house. So we're almost there. We're going to reach there at Panang Thai. 3 minutes. Thai restaurant and So 3 minutes. take chata and everybody. 2 to 1. Almost. Yeah. No My dad is going to take a stroller. Beach And area. look what I have. Good techie. Yeah. இல்ல பீச் ஏரியால போயிட்டு தாய் So ரெஸ்டாரன்ட் my போவான்னு நான் விசாரிக்கிறேன். What do you think? நான் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்த கிராஸ் இதுதாங்க. சூப்பரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஐ ரியலி வாண்டட் டு ஹேவ் ஒன் கிராஸ் பார்த்துக்கங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சென்டரில் இப்படி வச்சாச்சு. ஸோ இஸ்ன்ட் இட் பியூட்டிஃபுல். இது ஒன்று வாங்க. நம்ம வீட்டோட இந்த மேலே வந்து மைக்கேல் த ஆர்கேஞ்சல் இந்த ஒரு சிலையும் வந்து தான் தேடிட்டு நான் கொண்டு வந்து வச்சது. பியூட்டிஃபுல் பார்த்தீங்களா, அருமையாக இருக்குது. ஸோ அதை அந்த மாதிரி வச்சாச்சு.